ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜென்ஸ் ஷர்ட் எப்படி கட் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அங்கே எழுதிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அளவு. 17 வந்து ஷர்ட்டோட லென்த்து, 12 ஷோல்ட்ரு, 5.5 கையோட லென்த்து, 10 வந்து கையோட லூஸு, 23 டோட்டல் பாடி லூஸு, 12 வந்து காலரோட ஃபுல் அளவு. கீழே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏரோ கிடையாது, வெறும் ஸ்லாக் தான். அதனால் பட்டி அளவுக்கு ஒரு 1.5 இன்ச்சு கோடு போட்டாச்சு. இங்கே பட்டி ஒட்டுறதுக்காக ஒரு கரை பீஸ் இருக்கனால ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு கோடு போட்டு எடுத்துக்கிட்டோம். 17 வந்துச்சா, 17லேருந்து 3/4 மீட்ரு, 17 1/4 வச்சுட்டு மேலே 1.5 இன்ச்சு ஷோல்டர் கிராஸுக்காக இறக்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கழுத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2.25 இன்ச்சு வைக்கிறோம். அடுத்து ஷோல்ட்ரு 5.5 வந்துச்சா, ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிட்டோம். பாடி லூஸு இந்த ஷர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாடி லூஸ் வந்து தனியாக கட்டு எடுக்கல, அதனால் பாடியை 4ஆக பிரித்து அதை அப்படியே வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாலாக பிரிச்சிங்கன்னா எப்போதுமே 4ஆக பிரித்து அதோட ப்ளஸ் 2 இன்ச்சு சேர்த்து வச்சாலே நம்மளுக்கு போதும். கரெக்டாக நார்மலான ஃபிட்டிங் வந்துடும் நம்மளுக்கு. அடுத்து லைன் போட்டுக்கிட்டு திரும்ப கட் பண்ணி எடுக்க போகிறோம். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி தான். வண்ணம் கொண்ட நிலவே வானம் விட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷோல்டரோட கிராஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன கட்டைங்கிறதுனால நம்ம 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம். பக்கத்தில் ஸ்கூல் யூனிஃபார்ம் தான், அது யூனிஃபார்ம் ஷர்ட் தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது கை எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கை கட் பண்ண போகிறோம், நல்லா முடிச்சு போட்டுக்கிறோம். ஒரு கையெல்லாம் நல்லா இறச்சி விட்டுக்கிட்டோம்னா வெட்டுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பிசுறு இல்லாமல் கீழே ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிட்டு கையோட லென்த்து 5 இன்ச்சு இருந்துச்சா, ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு வைக்கிறோம். மேலே கையை மடித்து தைக்க ஒரு 2 இன்ச்சு நம்மளாக விட்டுட்டோம். கையை கழிச்சு 10 இருந்துச்சா, 2 வச்சா 5, 5 வச்சாச்சு. ஆம்கோல் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சிடணும். அந்த கிராஸ் பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட்டுக்கு ஒரு 2.5 இன்ச்சு வச்சா போதும். ரொம்ப கிராஸ் வச்சாலும் கை இழுக்கும். அந்த ஷேப் கரெக்டாக விட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் நம்ம மர்க்கத் மார்க் போட்டுக்கிறோம்னா ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் போட்டு தைங்க. அடுத்தது ஷோல்டர் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஷோல்டருக்கு முன்னாடி நம்ம அந்த பேக் தட்டை எடுத்துப்போம். ஏன்னா துணி கண்ணாமல் வேஸ்ட் ஆகும். பேக் தட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே நம்ம துணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது மேக்ஸிமம். அதனால் நம்மளுக்கு எந்தெந்த பார்ட் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டிக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸி. துணி நீந்தால் கூட பாக்கெட்டு இல்லை கஷ்டப்பட்டு கூட கொடுத்துடலாம். இப்போ போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது ஏன் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கிறனாக்க நம்மளுக்கு சென்ட்ரு பட்டி வந்துடும். சென்ட்ரு பட்டியில் நம்ம அந்த காஜா ஹோல் சென்டராக வந்துடும். அந்த காஜா ஹோல்லேருந்து தான் நம்மளுக்கு அந்த பாடியோட டைட் அளவு வரும். அந்த 1/2 இன்ச்சு இந்தாண்ட வருது இல்லை பக்கத்தில், அது வந்து லூஸுக்கு போயிடும். அதனால நம்மளுக்கு அந்த சென்ட்ரு வரணுங்கிறதுக்காக 1/2 இன்ச்சு போட்டோட வெளில தள்ளி வைக்கிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த விஷயம்.
மேலே ஷோல்டர் கிராஸுக்கு அதே லைனில் கீழே ஒரு லைன் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு வெட்டி எடுத்துக்கிறோம். இந்த சென்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு நல்லது. ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது முன்ன பின்ன இல்லாமல் இருக்கும், ஈஸியாக இருக்கும். நம்ம கை வந்து இதில் ஒரு கணக்காக தான் வெட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தைக்கும் போது கொஞ்சம் பாடியோட முண்டை குறையும். அதை அளந்து பார்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாகவும் மெஷர்மெண்ட் பண்ணி வைக்கலாம். அர்ஜென்ட்டில் கட் பண்ணுறதுனால நம்ம அந்தமாரி கட் பண்ணி எடுத்துக்கிறது. அடுத்து ஷோல்டர் கட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். 2 கிளாத்தும் ஒரே டைமில் வெட்டிக்கிட்டோம்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மட்டமாக வச்சு பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக இருக்கும், முன்ன பின்ன இல்லாமல். இப்போ இது பார்த்தீங்கன்னா அளவு வந்து 5.5 இன்ச்சு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 இன்ச்சு ஷோல்டர் கிராஸு, 4 இன்ச்சு அந்த ஷோல்டரோட அகலம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான வீடியோ திரும்ப நான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸி மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஷேப் கட்டிங். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.